இருக்கு. நீட் தொடர்பாக மாணவர்கள் இவ்வளவு போராட்டம் நடக்கும் போது தமிழக அமைச்சர்கள் வந்து தியேட்டர்ல போய் படம் பார்த்து அவங்க அழுதுருக்காங்க. நீங்க பொதுவா அந்த வாதத்தை நான் ஏற்க தயாராக இல்லை. காரணம், நீங்க அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல, அதிகாரிகளாக இருக்கலாம், கட்சி தலைவர்களாக இருக்கலாம், ஆளுங்கட்சி தலைவர்களாக இருக்கலாம், தொண்டர்களாக இருக்கலாம், பொறுப்பாளர்களாக இருக்கலாம், எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கலாம், பொறுப்பாளர்களாக இருக்கலாம், தொண்டர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு சுகதுக்கங்கள் இருப்பதை யாரும் தடை போட்டு நிறுத்த முடியாது. ஒரு மாணவ தலைவனுடைய இல்லத்துடைய திருமணம் அன்றோ அடுத்த நாளோ நடந்தது என்றால் அவன் மகிழ்ச்சியாக இருப்பது தப்பு என்றால் அது தனிமனித சுதந்திரத்துக்கு ஜனநாயகத்திலே தடை என்றுதான் கூற முடியும். எல்லோருக்கும் தெரியும் இந்த படத்தை பற்றி. இந்த படத்துக்கு ஏன் தடை போட்டாங்க, ஏன் லேட்டா தடை வருது, படத்துக்கு உண்டான ஆர்வம் எப்படி இருக்கிறது. இந்த படம் வெளிவந்தால் இனிமேல் இது ஒரு படம் வெளிவருமா வராது என்ற நிலை இருக்கும்போது உண்மை நிலையை உணர்வுகளை நாம் புரிந்து கொள்வது நல்லது. யாருக்கா இருக்கட்டும். இல்ல சார், ஸ்டேட் மொத்தமும் இந்தியாவே வேற ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாம் ஒரு உரிமைக்காக பேசும்போது இதை தவிர்த்துக்கலாம். இல்ல, இது நீங்க ஆட்சியினுடைய தலைமை பீடத்தில் இருப்பவர்கள் உறுதியோடு இதை எதிர்கொள்ள வேண்டும் என்று மாணவர்கள் மீது ஏற்பட்ட தடியடிக்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதுதானே அவர்களுடைய செய்தியாக இருக்க முடியும். அவருடைய செய்தி தலைமை செய்தியாகத்தான் இருக்க முடியும் இல்லையா? நீங்க எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் டெல்லியிலே நடைபெற்றது என்றால் அன்றிரவே டெல்லியிலே எதிர்கட்சி தலைவர்களுக்கோ அதை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ ஏதாவது வரவேற்பு நிகழ்ச்சிகள் இருந்தால் அவர்கள் கலந்து கொண்டுதான் ஆக வேண்டும் இல்லையா? இது அதிக நம்ம முடிச்சு போறது தவறுதலாக இருக்கும். இது வேணா அரசியலுக்காக வேணால் பேசலாம், அரசியல் செய்திக்காக பேசலாம் ஒழிஞ்சு இது அதே போல எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருக்கும் இது சம்பந்தமான முக்கியத்துவம் தெரியும். அதன் அடிப்படையிலே அந்த கட்சியினுடைய செயல்பாடு இருக்கிறது. அதையும் அந்த கட்சியினுடைய தலைமை வெளிப்படுத்தியிருக்கிறது. 2 மாத காலம் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 மாத காலத்துக்கு பள்ளியில் கூட கல்லூரியில் கூட யாரும் மதிப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால படிப்படியாக அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைய இருக்கிறது. முதல் எதிர்பார்ப்பு, முதல் நிலையிலேயே ஆளை பார்த்தாலே லஞ்சம் கேட்பது, வாங்குவது என்பதற்கு ஒரு அச்சத்தையும் பயத்தையும் இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அது வெற்றியாக எங்களை போன்ற கட்சிகள், நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை என்று நினைக்கின்ற கட்சிகள் கருதுகிறது. இதை இன்னும் ஆழமாக, அழுத்தமாக அரசு எடுத்துச் செல்ல வேண்டும். பல்வேறு துறைகளில் உள்ள வளர்ச்சியை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இன்னும் முதல்வர் முதல் பட்ஜெட்டு போட போறாங்க இல்லையா? அதில் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி அவர்கள் மாவட்ட ரீதியாக மாவட்ட வளர்ச்சிக்கான சுற்றுப்பயணங்கள்லாம் இருக்கு. படிப்படியாக அவருடைய பணிகளை ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு பணியிலும் அந்த துறையினுடைய வளர்ச்சிக்கான எதிர்பார்ப்பை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும். இதுதான் எங்களை போன்ற கட்சியினுடைய எதிர்பார்ப்பாக, நியாயமான எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course,
Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.